தமிழ்மணி சார், எவ்வளவு வழக்கு வந்தாலும் நான் தைரியமாக நின்று சந்திப்பேன் அப்படின்னு உறுதியாக சொல்றார் செந்தில் பாலாஜி. அப்போ அவர் பக்கம் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, என் மேலே தப்பு எதுவும் இல்லை, எவ்வளோ வழக்கு இருந்தாலும் நான் சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமாக இருக்கிறாரு. ஒரு விஷயம் இதிலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன், ஒரு வழக்கோடு நின்றுட போகிறது இல்லைன்னு அவருக்கு தெரியுது. ரொம்ப சிம்பிள், அதான் லாஜிக்கலாக போகிறேன். எனக்கு அவருக்கு விரோதம்லாம் ஒன்றும் கிடையாது. சரி, இன்னொன்றும் சொல்கிறாரு, நான் மடியில் ஒன்றும் கனம் இல்லை, இதுதான் அவர் ஃபேமஸாக சொன்னது. இப்போ சொன்னார், நான் கேட்டேன். ஆமாம் ஆமாம், அதனால் எனக்கு வழியில் பயமில்லை. வாழ்த்துறோம். ஒரு முன்னாள் அமைச்சர் இப்படி சொல்கிறது, 3 கட்சி 4 கட்சி பார்த்த ஒரு அனுபவம் மிக்க மனிதர். சார், இவர் வீட்டுக்கு ரைடுக்கு போகிறாங்க, எல்லா அதிகாரிகளையும் கட்சிக்காரனை விட்டு அடிக்கிறாரு, ஒரு இன்க்ளூடிங் லேடி ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு, நம்ம லோக்கல் நீதிபதி இதெல்லாம் ஒரு விஷயமான அப்பயே ஜாமீன். அப்புறம் ஹைகோர்ட்டில் வந்து அதை கேன்சல் பண்ணி ஒன்று சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சு, நீ மந்திரியாகணும்னு ஆசைப்படுறியா, வெளியே இருக்கணும்னு ஆசைப்படுறியா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு மறந்துருக்கலாம், எனக்கு எல்லாம் வேறு வேலை கிடையாது, இதுதான் எனக்கு வேலை. அதனால் அன்னைக்கு சொல்லலாம்ல, மடியில் கணம் இல்லைங்க, நான் ஏங்க வந்து பயப்படணும், மந்திரின்னு சொன்னாரா? அதெல்லாம் வேணாங்க, வெளியே இருந்தால் போதும். இதெல்லாம் அப்போ இவர் சொல்லலை, சொல்லக்கூடிய இப்போ ஒரு 4 நாளைக்கு முதல்ல கூட அவர் எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க, அவரும் ஒரு தம்பியையும். அப்போயும் சொல்லலை, இதாக இருக்கண்டா, இல்லைடா சொல்லிடும்ல, ஏன் சொல்லலை? அதனால் அரசியல்வாதிகள் அந்த பழமொழி அர்த்தத்தையே மாற்றிட்டாங்க. நான் ஒரு இடத்துல குழி நோண்டி புதைச்சிட்டேன், மடியில் கிடையாதுடா ஒன்றும், நான் எங்கே வேணால் வருவேன். கரெக்ட், மடியில் இல்லை சார் அவன்கிட்ட. ஒரு உண்மையை சொல்கிறேன் உங்கள்கிட்ட, லேட்டஸ்ட்டு தமிழ்நாட்டில் சுடுகாட்டில் கொண்டு படத்தை, கருப்பு படத்தையும் கோல்டு சில்வரையும் வைக்கிறான். சுடுகாட்டில் அவன்கிட்ட காசை கொடுத்து வைக்கிறான். லேட்டஸ்ட்டு போயிட்டு போட்டோம், இவரை சொல்லலைனா தப்பாக நினச்சிடக்கூடாது, ஒரு பேட்டர்ன் வந்துருச்சுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ரைட், எனவே அவர் இதெல்லாம் சவால் சவுண்டு விட்டார், எஃப்ஐஆர் போட்டாங்க, அவர் தான் ஃபஸ்ட் அக்யூஸ்டு. 2 விஷயம் இவர் சார், ஒன்றே நான் தெளிவாக சொல்கிறேன், இன்னும் நான் சொல்கிறதுக்கும் இந்த தலைப்புக்கும் ஒன்றா தான் அர்த்தம் இருக்குது. 50 வருஷத்துக்கு பிறகு கூட தமிழ்நாட்டில் மதுவிலக்கை கொண்டு வர முடியாது. ஏன்னா கொண்டாட முடியுமா? முடியும். எப்போ முடியும் சார்? உரிமை பயணம், உரிமை பணம், மாமன் சீர், மச்சான் இது கொலுசு, இதெல்லாம் அரசியல்வாதிகள் பொது வெளியில் அப்பா நான் கொடுக்க மாட்டோம்டான்னு சொல்லக்கூடிய தைரியம் எல்லா கட்சிக்கும், என்னைக்கு இவரையும் சேர்த்து தான், இன்றைக்கி இருக்க சிஎம்ஐயும் சேர்த்து தான் வருமானால், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ராஜாஜி தான் சேல்ஸ் டாக்ஸை இந்தியாவிலேயே கொண்டு வந்தது. ஏன் கொண்டாந்தாருன்னா, சாராயத்தை எடுத்துட்டு மதுவிலக்கு கொண்டாடக்குள்ள அந்த வருமானத்தை என்ன பண்ணுறதுன்னு, இது ஹிஸ்ட்ரி, பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி, இது ஒன்றும் மறைபொருள் இல்லை. அப்போ சொன்ன வேறு வழி இல்லைப்பா, சேல்ஸ் டாக்ஸுங்கிற ஒன்றை இந்தியாவில் முதலில் சென்னை பிரசிடென்சி, அப்போ தமிழ்நாடு கிடையாது, கொண்டு வந்தது ராஜாஜி. இதை காம்பன்சேட் பண்ணணும்னு சொன்னார். இன்றைக்கி அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் இருக்குது. கலைஞர் தான் கொண்டாந்தார் சார் சாராயத்தை. ஆனால் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, மிகப்பெரிய தப்பு செய்துட்டோம். 74 விட்ரா பண்ணிட்டார். கொண்டாந்தார், 2 வருஷத்தில் 74 வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டார். தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? இல்லை, நீ ஒரு மிருகம். ஏன் அவன் குடியார? யார் பாடினது? எம்ஜி ராமச்சந்திரன். அவர் தான் கொண்டாந்தார். ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் தான் சாராயத்தை தமிழ்நாட்டில், அவர் சினிமாவில் பாடினது வேறு, கைதட்டலுக்கு பாடினது அவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா கவர்மெண்ட்லையும். அது நடந்துட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி மேலே தானே சார்
எல்லா குற்றங்களும் வந்து குவியுது. நீங்க அதுக்கு முன்னாடி அரசுடைமையாக்கும் போதும் இல்ல அரசே அந்த கடைகளை நடத்தும் போதும் ₹2 ₹3 அப்படிங்கிறது இருக்கும்போது செந்தில் பாலாஜிட்ட தான் உச்சபட்சமா எல்லா குற்றச்சாட்டுகளும் வந்து குவியுது. சில பேர் சார், நீங்கள் முந்தி கூட சகோதரரை கேட்டீங்க, நான் அவர் பதில் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் சார். சில பேருக்கு தான் அதை மாதிரி திறமை இருக்கும். சில பேர் பஸ்ஸில் தான் பிக் பாக்கெட் அடிப்பான், சில பேர் ட்ரெயினில் தான் பிக் பாக்கெட் அடிப்பான், சில பேர் திருவிழாவில் மட்டும்தான் பிக் பாக்கெட் அடிப்பான், சில பேர் வீடு ஏறி குச்சிக்கு தான் திருடுவான். இந்த எல்லாம் செய்யக்கூடிய திறமை ஒரு கோடியில் ஒருத்தருக்கு நம்ம ஆளுக்கு இருக்குது. அதனால தான் எல்லாத்துலேயும் அவர் வர்றார். நான் என்ன செய்ய முடியும்? எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் ஆமாம், 3 கட்சி எதுக்கு இருந்தார்? டிடிவி கூட அவர் தாங்க இருந்தார், செலவு பண்ணார். எனவே அதனால தான் வருது. அவர் இப்போ இவர் என்ன பார்க்குறாருன்னா, சரி டிஆர் பாலு ஏன்னு நான் ஒன்று கேட்குறேன் சார். இந்த 5 வருஷமா இல்லை அதுக்கு முன்னாடி டிவிஎஸ்சியால் எதுவுமே செய்ய முடியலை, இவர் சார்ந்து எந்த தடயங்களும் எடுக்க முடியலை, இப்போ எப்படி எடுத்துட முடியுமா? கரெக்ட் சார், அழகான கேள்வி இது. நானே பதில் சொல்ல வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்குத்தான் இன்றைக்கி இருக்க சீஃப் மினிஸ்டர் யோசிக்கிறதா சொல்கிறாங்க. நான் கன்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது, நான் சிஎம்க்கு சம்மந்தம்லாம் கிடையாது எனக்கு. இதை ப்ரைவேட்டைஸ் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படி ஒரு கருத்து பொது வெளியில் வருகிறது. அதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் பண்ணுறாரு. எவ்வளவு கிட்டத்தட்ட அவங்க இப்போ எஃப்ஐஆர்லேயே நான் கூட்டி பார்த்தேன், ஒரு 85 கோடி ரூபா கிட்டத்தட்ட பாரில் பாட்டிலில் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க சார். அவங்க நினைவு வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு சார். அப்போ அது தமிழ்நாட்டினுடைய இழப்பு, மதுபான துறையில் இவ்வளோ இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கணும்ல சார். சார் இன்னைக்கு தானே ஆளையே பிடிச்சிருக்கான் அவன். இனிமேல் சொல்லுவாங்க என் பேர் எஃப்ஐஆரில் இல்லை, என் பேர் எஃப்ஐஆரில் இல்லை. செந்தில் பாலாஜி இந்த போட்டான். ஆமாம் சொன்னார், என் பேர் எஃப்ஐஆரில் இல்லையே சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் இப்போ நீங்கள் முதல் நேம் அவரை போட்டு விசாகன் 2, யாரோ பாஸ்கர், பன்னீர், இன்னும் ஒரு 3 பேர் போட்டாச்சு. என்ன வரும்? அதை தான் அசஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ப்ரைவேட்டில் விடுறதா இருந்தால் நாம் எவ்வளவு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும், எவ்வளவு லாஸ் ஆகிருக்கு. ஒரு சும்மா இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு 1200 கோடி ரூபா கவர்மெண்டில் அக்கௌண்ட் ஆகிருக்கு வருமானம் டாஸ்மாக் மூலமானா, ஒரு 1200 கோடி இதை மாதிரி போயிருந்துச்சுன்னா வெளியில், அந்த 1200ஐயும் சேர்த்து கடையில் நம்பரை போட்டு ஆவரேஜ் அரைவு பண்ணி இந்த 1500 கோடியும் சேர்த்துக்கணும். ப்ரைவேட்டைஸ் பண்ணக்குள்ள ஏலம் கூடக்குள்ள சார் அவனுக்கு ஒரு பேஸ் ஃபிகர் வேணும். ஏன் எதை வெத்தலை கடையாக இருந்தாலும் சாராய கடை ஏலம் அதுக்கு பார்க்குறாங்கன்னு நான் கருதுகிறேன். டிஆர் பாலிய 2 காரணம். அவர் ஒரு சாராய ஆலை அதிபர்னு சொல்கிறாங்க, ஓரளவு எனக்கு தெரியும். பாலு சொந்தக்காரர் எனக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வேறு தப்பாக நினச்சிடாதீங்கண்ணே, எனக்கு சொந்த ரத்த உறவு எனக்கு பாலு, அதனால் எனக்கு தெரியும். போயிட்டு போட்டேன், அது முக்கியம் இல்லை. எல்லா அரசியல்வாதிகளும் இருக்குது, பாலும் வச்சுருக்கிறார். என் சொந்தக்காரன் பொழைச்சி போட்டு நல்லா இருக்கட்டும். அதனால் இவர்கிட்ட அக்கௌண்ட் கிடைச்சதுனால் யாருக்கு பாலுக்கிட்ட இருந்து திமுக கையெடுத்து திமுக கல்லில் குத்தலாம். சொல்கிற புரியுதா சார் உங்களுக்கு? டிஆர் பால்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, டிஆர் பாலுடைய மேனேஜரு, சேல்ஸ்மென்னு இவ்வளோ நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், திமுகவினுடைய ஒரு பார்லிமெண்ட்டு இது அவர் ஆமாம் நாடாளுமன்ற மக்கள் ஆச்சுங்களா. இன்ஃபேக்ட் இந்தம்மா அவர் கீழே தான் வர்றாங்க, கனிமொழி அவர் கீழே தான் வர்றாங்க. அப்படி கொடுத்த ஒரு அஷ்டப்படுறப்ப அக்கௌண்டோடு பிடிச்சிருக்கிறோம், இன்னும் கொடுக்கலாம். இது இப்போ நாளைக்கு காலையிலேயே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உள்ளே வந்துடும். அவனுக்கு ஒரு எஃப்ஐஆர் தான் வேணும். போட்டாச்சுங்க எஃப்ஐஆர். இப்போ இல்லை சார், விசாரணை பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டே வாங்கும் போதே இது மாநில எக்ஸைஸு, இதில் மத்திய அரசினுடைய இடி வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தானே ஸ்டே வாங்கினாங்க. அதை தான் விட்ரா பண்ணுறேன்னு பென்ஷனை போட்டா. அது போன கவர்மெண்ட்டு, டிஎம்கே கவர்மெண்ட்டு, எஸ்எம் சுப்பிரமணியமும் ஜட்ஜி இங்கே பெஞ்சில் கொடுத்தது. அதுக்கு மேலே அங்கே போனாங்க. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார், ஒண்டர்ஃபுல் சீஃப் ஜஸ்டிஸு. அவர் தான் இந்த கருத்தை சொன்னார். அவர் இன்னொரு ஸ்டெப் தாண்டி போய் சொன்னார்.
அது எப்படி அப்போ அது ஸ்டேட் கவர்மெண்ட்டு, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே ஐயா இருக்குது, எல்லா பத்திரிகையிலையும் இருக்குது, கேஸ் போடுவீங்க. நான் தான் கேட்டிருப்பேன், ஐயா உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லஞ்சம் வாங்கினுச்சின்னு ஒரு அதிகாரியை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கைது பண்ணி ஜெயிலில் வச்சாங்களே எப்படி? எந்த குற்றத்தை எவன் செய்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சட்டம் அனுமதிக்குது. அவர் தான் ஸ்டே கொடுத்தாரு. அவருக்கு வேறு பல ஏதோ நியாயங்கள் அவர் மனசில் இருந்துச்சு. நான் அதுக்கு மேலே சொல்கிறது சுப்ரீம் கோர்ட்டை தப்பாக பேசுகிற மாதிரி ஆகிடும். அதை இந்த கவர்மெண்ட்டு பெட்ஷன் போட்டோம், அப்போ அதை இந்த அப்பீலை விட்ரா பண்ணிக்கிறோம், வேண்டாம் எங்களுக்கு. அதை தான் இவர் இன்னும் பெண்டிங்காக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி சொல்கிறாரு அவர், அது தன்னை காப்பாற்றுன்னு செந்தில் பாலாஜி நம்புகிறாரு. எதவே அவங்க அடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்துடும். ஏன் வரும்? அவங்களுக்கு டீலிமிட்டேஷனில் இப்போ திமுகவுடைய 22 ஓட்டு தேவைப்படுது. அதை ஏதாவது ஒன்று இதை மாதிரி ஒரு சார் எல்லாம் பார்த்து ஏன் சார் தெரியுறீங்க? நான் சத்தியமாக ஒரு தட்டி 1 பைசா வாங்கினது கிடையாது சார். இதுதான் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நடக்கும். சாராயத்தை ஒழிப்பதென்பது எல்லா மக்களும் எங்களுக்கு இது வேணாம், அந்த இப்போ நான் ஒரு 10 ஐட்டம் சொன்னேன்ல, வேண்டான்னு சொன்னாங்கன்னா ஒருவேளை அதை யோசிக்கலாம். இல்லாத வரை சாராயம் வானுள்ளளவும், காவிரி நன்கு இருக்கிற வரை, கங்கை இருக்கிற வரை, இமயமலை இருக்கிற வரை சாராயமும் தமிழ்நாட்டில் உண்டு. தமிழ்மணி சார். சார் அவர் ஒரு சகலகலா வல்லவன் சார். எந்த கட்சிக்கு போனாலும் அவருக்கு எந்த போஸ்ட்டும் கொடுக்குறனாலும் தன்னை எப்படி முன்னிலைப்படுத்திக் கொள்வது, எப்படி சம்பாதிப்பதுன்னு தெரிஞ்சவர். அவர் எப்படி பாப்புலர் ஆனார்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையிலையும் பூந்து வெளியே வந்துடுவார். ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன், அப்படி தான் அவர் பாப்புலர் ஆனார். 90% அது தெரியாது. டிஎம்கே கவர்மெண்ட்டு, இவர் ஏடிஎம்கேயில் இருக்கார். ஜெயலலிதா அங்கே போகிறாங்க. பெரிய ஏற்பாடு பண்ணிட்டார் பிரம்மாண்டமாக. ஒரு 500 பஸ்ஸு, 500 லாரி, 1000 காரு வரவேற்கிறதுக்கு, இந்த அம்மா வரவேற்கிறதுக்கு. கம்ப்ளீட்டாக போலீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு லாரி, பஸ்ஸு, கார் எல்லாம் பேன் பண்ணியாச்சு. இரவோடு இரவாக 20,000 மாட்டு வண்டிகளை தயார் செய்து ஒவ்வொரு மாட்டு வண்டிக்கும் 10 பேர் போலீஸ்காரன் தூக்கிட்டான். அவனுக்கு இந்த மாட்டு வண்டி வித்தியே தெரியல. அவன் இப்போ காரு, லாரி, பஸ்ஸு நிற்கிறான், ஒன்றும் வரல. 20,000 மாட்டு வண்டி, ஒரு மாட்டு வண்டிக்கு 7 பேர் 8 பேர். அதில் தான் நம்ம அசந்து போயிட்டாங்க. ஜெயலலிதா அரசியல் ஆரம்பித்தது. இன்னொரு கட்சிக்கு கூடிய விரைவில் போவார்னு நம்புகிறேன். அங்கேயும் அவர் செலிபிரிட்டியாக தான் இருப்பார்.